சிங்க போல தலை இருக்கு, சிங்கத்தோட பலம் இருக்கு. CSK ஹே சூப்பர் கிங்ஸ் பேரை சொல்லி விசில பறக்க வெடு. CSK ஹே எதிரிய அலற விடும் அதிரடி ஆட்டம் பாரு. CSK ஹே முடிஞ்சா மோட்டி பாரு பறக்கும் 6 போரு. CSK ஹே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. ஏ ரைட்ல அடி, ஏ லெஃப்ட்ல அடி, ஏ ஆஃப்ல அடி, ஏ ஆன்ல அடி, ஏ லாங்ல அடி, ஷார்ட்ல அடி, புல்ல அடி, வெளிய அடி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கோடி விசில் அடிங்க. சிங்கம் சிங்கங்களோட தான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய இறுதி காலத்தில் விளையாட்டில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு கொண்டாட்டத்தோடு அணுகப்பட்டிருப்பாரா ஒவ்வொரு ஆட்டத்திலையும் அப்படி பார்த்தா தெரியல நமக்கு. ஏன் தோனியை பற்றி பேச நினச்சேன் அப்படின்னா, தமிழர்களின் வாழ்வில் தமிழர்களின் மனங்களுக்குள் இடம் பிடிப்பது என்பது இருக்குல்ல, அது ரொம்ப கடினமான காரியம். பல்வேறு டெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் வச்சு தான் தமிழை முடிவு பண்ணுறான். அப்படி இன்னைக்கு தோனியை தமிழ்நாடு மொத்தமும் தன் மாநிலத்து தன் ஆளாக கொண்டு வர்றதுக்கான காரணம் இருக்குல்ல, அது ஏன்னு பேசுவதற்கான முயற்சியாக தான் இந்த ஷோவை வடிவமைத்தோம். தமிழர்கள் ஏன் தோனியை கொண்டாடுகிறார்கள்னு. தோனி ஒவ்வொரு முறையும் சென்னையில் சேப்பாக்க ஸ்டேடியத்தில் இறங்கும் போது இருந்த ஆரவாரம் இருக்குல்ல, அப்படி தோனியை நான் இவ்வளோ பெரிய கூக்குரலோட வரவேற்பேன் அப்படின்னா, உங்கள் இருவரில் யார் மிகச்சிறந்த சவுண்டோட வரவேற்பீங்க? ஓகே, ஒரு மாசா இவ்வளோ பெரிய சத்தம் கொடுக்கறதுக்கு வேற. தனிப்பட்ட முறையில் தோனியின் ரசிகனாக நான் இதை செஞ்சேன். என்னோட என்டையர் ஹவுஸ் ஃபுல்லாக எல்லோ கலர் பண்ணி அதில் தோனி சாரோட படத்தை வரைஞ்சிருந்தேன். என்னை எங்கள் ஊரில் கொஞ்சம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டேன். இந்த கலர்லாம் யாரும் பண்ண மாட்டாங்களே அப்படி சொன்னாங்க. ஜெர்சியில் இருக்குல்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லோ கலர் பண்ணிட்டேன் சார். வீடு ஃபுல்லாக தோனி சாரோட படத்தை வரைஞ்சி சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த லோகோலாம் ஒரு வீடு சைஸுக்கு வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன் சார். அப்புறம் வீட்டில் இருக்க புல்லட் எல்லோ கலர், வீட்ல இருக்க 2 ஸ்கூட்டி எல்லோ கலர், வீட்ல இருக்க வாலி எல்லாமே எல்லோ கலர் தான் சார். ஓகே, வீடே எல்லோ கலர் தான். ஆமா சார். எனக்கு 1.5 இயர்ஸ் பாப்பா இருக்கா. அவளுக்கு என்ன புரியும் வீட்ல எல்லாம் கேட்பாங்க. பட் ஆனா இந்த டெய்லி டோனி சார் பத்தி சொல்லி தான் அவளுக்கு நான் மேட்ச் இருந்தா காட்டுறது எல்லாம் ஃபைனலுக்குமே அவளுக்கு அந்த டி-ஷர்ட் போட்டு வச்சு அவரை பார்க்க வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு கிரேஸ் பழைய புராண கதையெல்லாம் சொல்லி புள்ளைக்கு சோறு ஊட்டுற மாதிரி. ஆமா சார், டெய்லி மோட்டிவேஷன் டோனி சார் தான். ஓகே, ஐ மீன் a relationship. ஸோ உனக்கு தோனி முக்கியமா நான் முக்கியமான்ற கொஸ்டின் தோனி தான் முக்கியம்னு லைக் 15 days எந்த கால் மெசேஜ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களா திருப்பி ஓகே உனக்கு தோனி தெய்வம் மாதிரினா நான் ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன் அப்படின்ற அளவுக்கு நடந்துருச்சு லைஃப்ல. இப்போ அவர் இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ வரும்போது ஸ்டோரி போடுறதா இருந்தா என்னை ஒன்று பிளாக் பண்ணிட்டு ஸ்டோரி போடுங்க, என்னால் அதை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. நீங்க சொன்ன உரையாடல் உங்களுக்கும் அவருக்கு மட்டும் நடந்திருக்கும். யார் முக்கியங்கிறது. ஆமா. இப்போ நான் இவ்வளவு நிறைய சபையில கேட்கிறேன், தோனி முக்கியமா அல்லது அவர் முக்கியமா? இல்ல, அவர் கண்ணு மாதிரினா தோனி ஹார்ட் மாதிரி அப்படி சொல்லிக்கிறோம். இந்த கண்ணு எங்க அப்பா, இந்த கண்ணு அவரு. இப்போ நீங்க தோனி முக்கியம் தான் சொல்றீங்க. வேற என்ன சொல்ல முடியும், தோனி தான் முக்கியம். நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணலான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் சிஎஸ்கே நேமில். ஓகே, கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் ஒரு 10 பிரான்ச் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 20 பிரான்ச் மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 ஊருக்கு மேலே நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குங்க இப்போ. ஓகே, சிஎஸ்கே நேமில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். இது நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எழுதினேன் நான் டோனியை பற்றி கவிதை. 7ஆம் தேதியில் 7ஆம் மாதத்தில் பிறந்து 7 என்ற எண்ணை கொண்ட 7ஆம் அறிவே, நீதான் 8ஆம் அதிசயமோ என்றோ வியந்தேன். பிஹெச்டி டாபிக் என்னம்மா?
மஸ்கிட்டோ ரிலேட்டட் சார். இப்போ அவங்ககிட்ட கேட்ட கேள்வி கேட்குறேன். மஸ்கிட்டோ பற்றி பத்திர ஆராய்ச்சி முக்கியமா தோனி முக்கியமா? இன்னும் அமைதியாயிட்டீங்க. நீங்கள் பழிச்சுன்னு சொல்ல வேண்டாமே, வாழ்க்கை கொசுவை பற்றி பண்ணுற ஆராய்ச்சி தான் முக்கியம், அதுக்கு தான் போவேன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தோனி கிட்ட சொல்வதற்கான ஒரு செய்தி இருக்கும்ல, தோனியை வர வைக்க முடியுமான்னு தெரியல. இப்போ இது தோனின்னு நினச்சி ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பார்த்துட்டே இருப்பேன் சார். எங்கிட்டே பார்க்குறீங்க? உங்களை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை இது வரைக்கும். ரியலி யூ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஓகே, வேற யாரு? உங்களுக்காக நாங்கள் என்ன வேணா செய்வோம். எங்களுக்காக டெஃபினெட்லி நாட்னு மட்டும் ஒரு டைம் சொல்லிடுங்க லைஃப் ஃபுல்லாக. டெஃபினெட்லி நாட். இது போதும் எனக்கு, இது போதுமே. அம்மா துரையம்மா இது வங்க கரையம்மா. பேச வருமான்னு தெரியல, பட் அழுகதான் வரும். இப்பயே அப்படிதான் இருக்கு. என் கையெல்லாம் நடுங்குது கூட. என்னால இது ஒரு கட் அவுட்னே என்னால ரியலைஸ் பண்ண முடியல. அவரு தான் நிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் மை ஹார்ட், யூஆர் இன் மை ஹார்ட். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஒரு தடவையாச்சும் கப்பை நீங்கள் முன்னாடி நின்று வாங்குங்க வர மேட்ச்சில். எங்களுக்கு உங்கள் கையில் கப்பு பிடிச்சி பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ப்ளீஸ், இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். செஞ்சுட்டா போச்சு. தலை, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நான் வந்து அதுக்காக மணி சேவ் பண்ணுறேன். நீங்கள் சேப்பாக்கில் விளையாடணும். நான் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கி உங்களை அங்கே பார்க்க வரணும். ப்ளீஸ் டோன்ட் குவிட் திஸ் இயர் ப்ளீஸ். ஹாய், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களை பார்த்து தான் நான் என் லைஃப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி நான் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கலாம் வந்தால் மேலே அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் உங்களோட கேரக்டர் பற்றி இது இப்போ எனக்கு அப்படியே ஷவர் ஆகுது. என்ன பேசுறதுனே தெரியல. எப்படி தலைவா இவ்வளோ அழகா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சோ மச் தலைவா. உம்மா. நான் தோனியை பார்த்தா எதுவும் கேட்க மாட்டேன். ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், டேக் மை லைஃப் அண்ட் லிவ் 100 more years. தயவு செஞ்சு போயிடாதீங்க. இங்கே தமிழ்நாட்டோட மக்களோட லவ் எப்போவுமே இருக்கு. அண்ட் என்னோட லவ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். நான் எந்த ஸ்போர்ட்ஸையும் பார்க்க மாட்டேன், பட் உங்களுக்காக மட்டும்தான் நான் சிஎஸ்கே மேட்சே பார்ப்பேன். லவ் யூ. இதே சிரிச்ச முகத்தோட எப்பயும் இருங்க. இதுதான் மாத்தன்னா எதுவும் சொல்ல மாட்டேன். பிடிச்சிட்டு விட மாட்டேன். அப்படியே பிடிச்சிப்பேன். அப்புறம் ஒரே ஒரு செல்ஃபி.